கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு நன்றியும் துதியும் சோஸ்திரத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்கே இருந்து அப்படின்னு சொன்னால், யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 10வது வசனத்தில் கடைசி பகுதி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நம்முடைய ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அவர் எவ்வளவு ஒரு அன்பானவர், எப்படி மன்னிக்கிறவர், நம்மேல் எப்படி பாசம் வைத்திருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோனா புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம், ஒரு கதையாகவும் இருக்கும், ரொம்ப த்ரில்லாகவும் இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி புதுசாக வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாராவது அப்படி இந்த வேதத்தில் அந்த பகுதியை வாசிக்காதவங்க யாராவது செய்தியை கேட்பீங்கன்னு சொன்னால், ஒருவேளை உங்ககிட்ட வேதாகம் இல்லைன்னா கூட நீங்கள் கூகுள் பண்ணி யோனா அப்படின்ற புஸ்தகத்தில் 4 அதிகாரம் தான் இருக்குது, வாசித்து பாருங்கள். தேவனுடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் நீங்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குவீங்க. அவர் எப்படி மன்னிக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம திரும்பி போடும்போது அவர் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை வாசித்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரம். அந்த 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 4 ஜெபங்கள் இருக்குது. இந்த 4 அதிகாரத்தில் 4 ஜெபங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் அதிகாரத்துலையும் 4ஆம் அதிகாரத்துலையும் யோனா ஜெபித்த ஜெபம் இருக்கும். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாலுமிங்க ஜெபிப்பாங்க, ஏன்னா கடல் சீற்றத்தினால. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் நினிவே பட்டணத்தார் ஜெபிப்பாங்க. 4 அதிகாரத்தில் 4 ஜெபம் இருக்குது. இந்த 4 ஜெபமும் ரொம்ப வல்லமையான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்திற்கு பதிலாக அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அதான் நம்ம இந்த கதைகளில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், யோனா என்ற ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் போய் நினிவே மக்களுடைய பாவம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்கள நான் அழிக்க போகிறேன். ஆண்டவர் அந்த அழிக்கிறதுக்கு பாத்திரமான ஒரு ஜனங்கள், ஆனால் கூட அவர் என்ன செய்யலைன்னா அவங்க அழிக்கலை. அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, வார்னிங் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. நம்ம யாராவது அழிக்கணும், நம்ம யாருக்காவது பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம்ல, அதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மக்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அவங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு விரோதமாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும், அவங்கள அழிச்சு போட்டுடுறேன் அப்படின்னு அவ்வளோ கோவத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் செய்கிறது தவறு, அதை விட்டு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனுஷனை அனுப்புகிறாரு. அந்த மனுஷன் பேர் தான் யோனா. அவருடைய பேரில் தான் இந்த அதிகாரங்களும் இருக்கிறது. நீங்கள் வாசிங்க. அந்த மனுஷர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த ஊருக்கு அவருக்கு போக இஷ்டம் இல்லை. அதில் அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும் நான் போகிறதுக்கு முன்னாடி அல்லது அவங்க பண்ணலைன்னா கூட இவர் என்ன ரொம்ப அன்பான கடவுள், அதனால் அழிக்க மாட்டார், நான் போய் சொல்கிறத வேஸ்ட் தான் அப்படின்னு நினச்சி அவர் மனசில் நினச்சிக்கிறாரு. வேறு இடத்துக்கு போகிறாரு. போகிற இடத்துல என்ன ஆச்சு, ஆண்டவர் அங்கேயும் சந்திக்கிறாரு. யாரை, யோனாவை சந்திக்கிறாரு. அங்கே ஒரு மக்கள் பாவத்தில் என்ன செய்ய போகிறாங்க, மடிய போகிறாங்கன்னு ஒருத்தரை போய் காப்பாற்று அப்படின்னு அனுப்புகிற மனுஷன், அந்த மனுஷனுக்கு அங்கே போக இஷ்டம் இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் விடலை. அந்த மகனுக்கு என்ன செய்கிறாரு, பாடம் கற்பிக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அவர் நிறைய ஜனமாக இருந்தாலும் சரி, ஒரு நபராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் என்ன செய்வார், நேசிக்கிற கர்த்தர். நிறைய ஜனங்கள் அழிகிறாங்கன்ற மாத்திரல, ஒருத்தர் அழிஞ்சு போகிறது கூட என்ன செய்யறதில்லை, அவரை விட்டு பின்வாங்கி போகிறது அவர் விரும்புறதில்லை. அதனால என்ன செய்கிறார், யோனாவை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, கப்பல் கிளம்பும் பொழுது எல்லா சீதோஷன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அங்கே யோனாவின் நிமித்தம் என்ன செஞ்சான், கடல் மாற்றம் ஏற்பட்டது. கடலில் மாற்றம் ஏற்பட்டது, கொந்தளிப்பு, கப்பல் மூழ்கி போகிற அளவுக்கு. அப்புறம் எல்லாரும் வேண்டுறாங்க, மாலுமிகள் வேண்டுறாங்க. அவங்க வேண்டும் போது ஒன்றும் என்ன இல்லை, பதில் இல்லை. அப்போதான் உணர்றாரு யோனா, நான் செய்த தவறு நிமித்தம் என்னென்ன செய்யுங்க, சீட்டு போடுறாங்க. யார் பேரில் தான் விழுது, யோனா பேரில் விழுது. அங்கே பார்த்தீங்களா எத்தனை பேர், எல்லார் பேரும் போட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆண்டவர் அங்கேயே நிற்கிறார். ஆண்டவருடைய கரம் நடத்தும். ஆண்டவருடைய கரம், ஆண்டவர்
தொட்டுட்டாரு. ஆண்டவர் ஒருத்தரை வச்சு செய்யணும்னு, ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா அவரால் செய்ய முடியாது. நீங்கள் கடலில் போனால் கூட அங்கேருந்து பிடிச்சிட்டு வரணும். சரிங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. அப்போதான் அதே யோனாவை நேசித்த ஆண்டவர் உங்களையும் அப்படிதான் நேசிக்கிறாரு. ஒருவேளை யோனாவை என்ன செஞ்சாங்க, கடலில் போட்டாங்க. கடலில் போனால் அப்படியே போட்டுன்னு விடல. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, பெரிய மீன் அனுப்பி அதன் வயிற்றில் இருந்து அங்கேருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அது கரையில் தவற என்ன செஞ்சிச்சா, துப்பியது. அதை நிமித்தம் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து நினிவேக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், 40 நாட்களுக்கு அவங்களுக்கு போய் என்ன செய்யணும், சொல்லணுன்றது உத்தரவு. ஆனால் அங்கே என்னது, 3 நாட்களில் என்ன செஞ்சிட்டாருன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா மனம் கசந்து அவங்க செய்கிற பாவத்தை விட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஸ்டோரி நல்லா இருக்குல்ல? இது நிஜம், ஸ்டோரி இல்லை, சும்மா கட்டுக்கதை யாரும் எழுதுனதில்லை. நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்தை இந்த வேதாகமத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மக்களை ஆண்டவர் தான் நாங்கள் வாசத்தல வசனம் உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அவர் கிரிகளை பார்த்து அவங்க எல்லாரும், நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் அதிகாரம் 8 அல்லது 9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், மிருக ஜீவன்கள் கூட என்ன இருந்தாங்களா, உபவாசித்து ராஜா கட்டளை போட்டார் ஆண்டருடைய. அப்போ யோனாவின் கதையை அவர் கண்டிப்பாக அந்த மக்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு அவங்க இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் எப்படி நேசிக்கிறாரு, எப்படி மன்னிக்கிறாரு, இப்போ நம்மளும் என்ன செஞ்சுருவோம், நம்ம பாவத்துக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவங்க எல்லாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவங்களுக்கு செய்ய இருந்த தீங்கை குறித்து என்ன செய்கிறாராம், மனஸ்தாபப்பட்டாராம். இப்பேற்பட்ட ஆண்டவர் இல்லை, நீங்கள நானும் அவரை விட்டு எத்தனை பின்வாங்கி போகிறோம், எத்தனை தவறுகளை செய்கிறோம். ஆனாலும் கூட அவர் என்ன செய்யலை, நம்மளை அப்படியே விடுறதில்லை. நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அவளுக்கு கொடுத்த அந்த கஷ்டத்துக்காக, அவர்களுக்கு கொடுத்த அந்த அவர்களை அழிப்பேன் என்று சொன்னதுக்கு அழிக்க கூட இல்லை, சொன்னதுக்கே அவர் மனஸ்தாபப்பட்டாராம். இப்பேற்பட்ட அன்பான ஆண்டவர். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் போய் நம்ம மனஸ்தாபப்படுவோம்னு சொன்னால், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஏற்பட இருந்த எல்லாத்தையும் நம்மை மீட்க அவர் வல்லவராக இருக்கார். எப்படி யோனாவை கடலிலே இருந்து காப்பாற்றினாரோ அதே போல் உங்களையும் பாவக்கடலிலிருந்து காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி ஒரு மீன் அவரை காப்பாற்றியதோ அதே போல் அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் நேசிக்க ஆசைப்படுறீங்களா? நாங்களை பாவங்களை மன்னித்து நமக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறதுக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஒருவேளை இவ்வளோ நாள் இப்பேற்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறார் நீங்கள் தெரியாமல் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால், ஒருவேளை உங்கள் நண்பர்கள் அப்படி இந்த மாதிரி தேவனுடைய அன்பை தெரியாத இருப்பாங்கன்னு சொன்னால், தேவனை ஏற்றுக்கொள்ளாத யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால், இந்த செய்திகளை என்ன செய்யுங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். நீங்களும் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு பங்காளர்களாக இருக்கலாம். ஏன்னு சொன்னால், அவர் இந்த உலகத்திலேருந்து போகும்போது சொல்லிட்டு போன ஒரு காரியம் அது. நீங்கள் போய் சகல மக்களுக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லா ஊருக்கும் போக முடியாது, ஆனால் நம்ம கையில் இருக்க தொலைபேசி மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஆண்டோடைய செய்தி அனுப்பலாம். இது எங்களுடைய ப்ரொமோட்டுக்காக, எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை. ஆண்டோடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசையில் உங்களுக்கும் நாங்கள் எதாவது செய்கிறோம் சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இன்னொரு ரிக்வஸ்ட் கூட உங்களுக்கு வைக்கிறேன். அந்த சின்ன ஸ்டோரி டைமை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் போட்டு காட்டுங்க. அவங்களும் என்ன செய்யலாம், ஆண்டோடைய அன்பை புரிந்து சிறு வயதுலேருந்தே வளர்வதற்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த செய்தியை சொல்கிற அந்த குட்டி பையனுக்கு என்ன இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு லைக் கொடுங்க அவனுக்கு. அவன் குட்டி பையன் பார்த்தீங்களா, அவன் ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்லும் பொழுது, ஆண்டோடைய வசனத்தை சொல்லும் பொழுது அவனும் நம்ம என்ன செய்யணும், உற்சாகப்படுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கட்டும். இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற செய்தி யோனாவின் மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுக்குற செய்தி என்னன்னு சொன்னால், நம்முடைய பாவத்திற்காக நாம் மனதுருகி மன வருத்தப்பட்டு மனம் திரும்பி அவருடைய பாதத்தில் போகும்னு சொன்னால், ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட இருக்கிற தண்டனை குறித்து மனஸ்தாபப்பட்டு என்ன செய்வார், நம்ம அந்த தண்டனை நீக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அவர் நமக்கு கொடுக்குற பாடம். இன்னொரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், யோனாவை போல என்னது, நம்ம ஆண்டோடைய சித்தத்திற்கு மாறாக போகும்பொழுது கஷ்டத்துக்குள்ளே போவோம். அப்படி கஷ்டத்தில் போனாலும் நம்மளை கைவிடாத தேவன். ஆண்டவரை விட்டு நம்ம திரும்பி பின்வாங்கி போனாலும் நம்ம தேடி வந்து யார் மூலமாவது நம்ம என்ன செய்வார், மீண்டும் நம்ம அவருடைய அன்பிலே இணைத்து கொள்ள காத்திருக்கிற தேவன். 2 பக்கமும் அவர் ரொம்ப அன்பாக இருக்கிறார். அது பெரிய ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி,
தனிநபராக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நேசிக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. அந்த கெட்டு போகாமல் இருக்கணும்னு ஆசைப்படுற அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், இல்லை நம்மை சேர்த்து கொள்வோம். அதை ஆண்டவர் உங்களோட இடத்துலேருந்தும் எதிர்பார்க்கிறார். எப்படி நினிவே மக்கள் மனம் திரும்பினாங்களோ அந்த மனம் திரும்புதலை உங்களோட எண்ணத்தை எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து நம்ம ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஆண்டவர் நாள் முதல் நம்மோடு கூட இணைந்திருந்து நம்முடைய காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்ய காத்திருக்க ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இன்னொரு நாளும் எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தலும் ராஜா. ஒவ்வொரு காரியமும் கர்த்தாவே உடைய அன்பை அதிகமாய் வெளிப்படுத்துகிறது, உடைய இரக்கத்தை அதிகமாய் வெளிப்படுத்துகிறது, உடைய மன்னிப்பை அதிகமாய் வெளிப்படுத்துகிறது கர்த்தாவே. இந்த செய்திகள் எல்லாம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க, அவளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தல்லுங்க ராஜா. வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரை நாங்கள் பற்றிக்கொள்வோம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் எங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பற்றிக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க சாமி. இந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதியோட தேவைகளை சந்தித்தல்லுங்க. இந்த செய்திக்காக ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே முயற்சி செய்து ஒவ்வொரு காரியமாக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செய்திகளை எடிட் பண்ணுற பிள்ளைங்க, ரெக்கார்ட் பண்ணுற பிள்ளைங்க எல்லாருக்காகவும் சாமி, இதை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து செய்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, நல்ல ஆரோக்கியத்தை கட்டளை இடுங்க, உடைய தேவையை சந்திங்க, உடைய மன விருப்பத்தை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க. உடைய ஊழியத்தின் பாதையில் வகையை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, அவருடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவளுக்கு தேவையெல்லாம் சந்தித்தல்லுங்க சுவாமி. அவருடைய எல்லாவற்றையும் எல்லா காரியங்களும் நீங்க பொறுப்பேற்று நடத்துங்க. ஆண்டவரே ஈசாக்கை போல ஆசீர்வதிங்க. ஈசாக்கு ஒன்றை விதைத்தான் 100 அறுத்தான் என்று சொன்னது போல மகன் ஆசீர்வதிக்கப்பட நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உடைய சத்தியம் எல்லா இடத்திலும் பரவத்தக்கதாக அதற்கு துணையா இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.